என்ன பண்ண தெரியுங்களா? நம்மை தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க வைத்து இந்த சீசலை போல கர்த்தரை விட்டு பின்வாங்க வைக்கும். சர்ச்சுக்கு போய் எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஒரு வேலை ஒழுங்கா அமையல, ஒரு வருமானம் ஒழுங்கா இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, புருஷன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், என் குடும்பமே ஒரு சமாதானம். எதுக்கு சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? பின்வாங்கி போனது எத்தனையோ பேர் உண்டு. விரக்தியின் மனநிலையில் ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டுங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் நம்ம உலகத்தில் ஒருவனும் இல்லை. ரட்சிக்கப்பட நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இந்த பிரச்சனை, இந்த போராட்டங்கள் நமக்குள்ள விரக்தியான மனநிலையை கொண்டு வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த மனநிலையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். விடுதலை இல்லாதவங்க தான் கர்த்தரோடு நெருங்குவதற்கு பதிலாய் பின்வாங்கி ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு, கர்த்தரை விட்டு தூரம் போய் விடுகிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு விடுதலை வேணுங்க. இந்த விரக்தியின் மனநிலையிலிருந்து விடுதலை. முதல்ல நமக்கு தேவையான விடுதலை ஆவியான அபிஷேகம் என்னும் பொழுது இந்த விரக்தியான மனநிலையிலிருந்து விடுதலை தருகிறார். ஒருவேளை இந்த ஆராதனையில் நீங்கள் பல காரியங்களை குறித்து போராடி போராடி இப்போ கிடைக்கும், அப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்கும், அப்போ கிடைக்கும்னு ஒருவேளை காலதாமதம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அல்லது நீ எதிர்பார்த்தது நடக்காமல் குடும்பத்தில் சில பிரச்சனை. நான் என் பிள்ளைகள்ட்ட இது எதிர்பார்த்தேன், ஆனால் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அது நடக்கலை, இப்படி தான் நடக்குது. என் புருஷனை குறித்து இப்படி நினச்சேன், ஆனால் இப்படி என் காரியம் மாறிவிட்டது. என் எதிர்காலம் இப்படி இருக்கும்னு நினச்சேன், எதிர்காலம் இப்படி மாறிடுச்சு. ஒருவேளை ஒரு சோறு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு மன விரக்தி. இன்றைக்கு ஆவியானவர் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? இந்த சீசலை போல மன விரக்தியோடு இருந்திருப்பீங்க, ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம விடுதலையாக்க உண்மை இல்லது. அல்லேலூயா. பக்கத்து கையை பிடிங்க. நீங்கள் எதை குறித்து விரக்தியோடு வந்திருந்தாலும் ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ இந்த சீசர்கள் ரொம்ப விரக்தியாக இருந்தான். இயேசு உயிர் திறந்ததெல்லாம் கேள்விப்பட்டு கூட மனசில் ஒரு சோர்வு. ஆனால் எப்போ விடுதலை உண்டாச்சு தெரியுங்களா? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதே 120 பேர் எருசலேமில் மேல் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்தே நாளில் வல்லமையாய் சீசல் மேலே ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. சீசல் மேலே அந்த ஆவியான அபிஷேகம் ஊற்றப்பட்டப்ப சோர்ந்து போய் ரூம்களை உட்காந்து பூட்டிட்டு புலம்பிக் கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலர்கள் வெளியே கிளம்பி வந்தாங்க, எழும்பி நின்றார்கள். ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, இந்த இயேசுவை நீ சிலுவையில் அறைந்தீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் இந்த சீசனுக்கு வந்து கர்த்தர் பெரிய நோக்கம் வச்சிருந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவங்க தான் சபை ஊழியத்தை எடுத்துக்கொண்டு போகணும். ஆனால் இந்த விரக்தி என்ன பண்ணுச்சுன்னா இவங்களை எழும்ப விடாமல் தடுத்தது. நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு கவலை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு முறுமுறுப்பு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த விரக்தி நம்மை ஆளுகை செய்யுமானால் நம்மால் எழும்ப முடியாது, ஊழியம் பண்ண முடியாது, கர்த்தர் நமக்கு வச்சு சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, ஆனால் எப்போ பாரு ஒரு சோக முகம், எப்போ பாரு விரக்தியான பேச்சு, எப்போ பாரு முறுமுறுக்கிற அவிசுவாசமான காரியம். இது என்ன செய்யும்னா நம்மை எழும்ப விடாது. பரிசுத்த ஆவியானவர் அதனால தான் நம்மை இந்த காரியத்திலிருந்து முதலாவது விடுதலையாக்குகிறார். இந்த சீசல் விடுதலையாக்கப்பட்ட பொழுது எழும்பினார்கள், சோர்ந்து போனவர்கள் கர்த்தருக்காக பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இருதயத்தில் அநேக கவலைகள் இருக்கலாம். ஒரு வார்த்தை வாசிங்களேன், நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இருதயத்தில் கவலை இருந்தா என்ன செய்யுமா? ஒடுக்குமா. நம்மளால எழும்ப முடியாது. தொழில் பண்ணாலும் தொழிலில் சீராக தொழில் பண்ண முடியாது. வேலையில் ஒரு நல்ல மனநிலை இருக்காது. குடும்பத்தை பராமரிப்பு சில பேர் பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை மனசில் போட்டு உழப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. யாராலும் வந்து பேசினா ஒவ்வொன்று விடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம், அப்படியே உம்முன்னு போய் உம்முன்னு வருவாங்க. முகமாக பார்த்தோன்னே சில பேர் பார்த்தோன்னே என்னவோ நடந்திருக்குது. இது என்ன செய்யும்னா நம்மை சமாதானமாக வாழ விடாது, எழும்பி பிரகாசிக்க விடாது, ஊழியம் செய்ய விடாதுங்க.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் கவனிங்க. ஏதோ ஒரு விரக்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஊழியம் ஓடாது. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஓடாது. முதல்ல நமக்கு இந்த விரக்தியிலிருந்து விடுதலை வேணும். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே போராட்டங்கள் உண்டுங்க. அது பொருளாதார நெருக்கடியின் ரூபத்தில் வரலாம். காரணமே இல்லாத மனிதனுடைய நிந்தை அவமானத்தில் அந்த போராட்டம் வரலாம். குடும்பத்திலிருந்து சில பிரச்சனைகள் காரணம் இல்லாமல் எழும்பி வரலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழும்பலாம். சரீரத்தில் வியாதி மூலமாக சில போராட்டம் வாழ்க்கையில் வரலாம். இது எல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் போடுற குட்டி தான் விரக்தி. இந்த விரக்தி நமக்குள்ள வளராமல் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா.